மும்பையில் வசிப்பவர்கள் அனைவரும் மராத்தி கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று RSS தலைவர் சுரேஷ் பயாஜி ஜோஷி கூறியது மகாராஷ்டிரத்தில் பெரிய அரசியல் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. கட்கோபாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பயாஜி, மும்பையின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு மொழிகள் பேசப்படுவதால் மும்பைக்கு வரும் அனைவரும் மராத்தி கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்று பேசினார். இது மகாராஷ்டிர எதிர்க்கட்சிகளிடையே கடும் கொந்தளிப்பை உண்டாக்கியது. மராத்தி மொழி நீண்ட காலமாக மகாராஷ்டிர கலாச்சாரம் மற்றும் அரசியலின் அடையாளமாக இருக்கும் நிலையில் பயாஜி ஜோஷியின் கருத்தை ஆளும் மகாயுத்தி கூட்டணியினர் ஆதரிக்கிறீர்களா என எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பினர். இதையொட்டி தான் எல்லா மொழிகளையும் மதிப்பதாகவும் அதே சமயத்தில் மகாராஷ்டிரத்தில் இருப்போர் மராத்தியை அறிந்து கொள்வது அவசியம் என்றும் தன்னுடைய கருத்தை பயாஜி ஆமோதிப்பார் என்றும் நம்புவதாகவும் தெரிவித்தார் மகாராஷ்டிரத்தின் பாஜக முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ். இதனூடாக தன்னுடைய கருத்துகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக ஜோஷியும் ஒரு காணொலியை வெளியிட்டார். ஆனாலும் எதிர்க்கட்சிகள் இதை விடுவதாக இல்லை. அடிப்படையில் பயாஜி ஒரு குஜராத்தி. தவிர டெல்லியை போல மும்பையையும் ஒன்றிய அரசின் செல்வாக்கு மிக்க தனி பிரதேசமாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் சிலர் பேசி வருகின்றனர். இந்த பின்னணியில் மராத்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கும் மராத்தியை தாய்மொழியாக கொண்டிராதவர்களுக்கும் இடையிலான பிரச்சனையாக இதை எதிர்க்கட்சிகள் மாற்றுகின்றன. இன்னொரு பக்கம் பட்னவிஸும் ஜோஷியும் பிராமணர்கள் என்பதால் மகாராஷ்டிரா அரசியலில் பெரும் செல்வாக்குமிக்க மராத்தா சமூகத்தினருக்கும் பிற சமூகத்தினருக்கும் இடையிலான பிரச்சனையாகவும் இது அணுகப்படுகிறது.